ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா February 24 and 25க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா தமிழகத்தில் அதிக வாக்காளர்களை கொண்ட மாவட்டமாக திகழ்வது எந்த மாவட்டம்? திருவள்ளூர் மாவட்டம் 31.57 லட்சம் வாக்காளர்களை கொண்டுள்ளது. இரண்டாவது இடத்துல சென்னை மாவட்டம் 28.30 லட்சம் வாக்காளர்களை கொண்டிருக்காங்க. இப்போ தமிழகத்தில் தேர்தல் வாக்காளர்களுக்கான இறுதி பட்டியல் 23ஆம் தேதி வெளியிட்டிருக்காங்க. அதன்படி மொத்த வாக்காளர்கள் எவ்வளோ? அதிக வாக்காளர்களை கொண்ட மாவட்டம் எது? குறைந்த வாக்காளர்களை கொண்ட மாவட்டம் என்னென்ன? அதே மாதிரி தொகுதிக்கு வாரியா எதுல அதிகமா இருக்காங்க, எந்த தொகுதியில கம்மியா இருக்காங்க, அந்த மாதிரியான டீடைல்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ அதன்படி பார்த்தோம்னா அதிக வாக்காளர்களை கொண்ட மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தோம்னா திருவள்ளூர் மாவட்டம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 31.57 லட்சம், சென்னை மாவட்டம் 28.30 லட்சம், அது செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. தொகுதி வாரியா அப்படின்னு பார்த்தோம்னா அதிகபட்சமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்க சோழிங்கநல்லூர் தொகுதியில 5.36 லட்சம் வாக்காளர்களை கொண்டிருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டம் செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அதுல எந்த தொகுதி ஸ்பெசிஃபிக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஆவடி தொகுதியில 4.28 லட்சம் வாக்காளர்களை கொண்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா குறைந்த வாக்காளர்களை கொண்ட மாவட்டம், நல்லா இது ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. மாவட்டம், தொகுதி அந்த மாதிரி தான் பார்க்குறோம். இப்போ குறைந்த வாக்காளர்களை கொண்ட மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அரியலூர் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 5.22 லட்சம் வாக்காளர்களை கொண்டு ரொம்ப குறைந்த வாக்காளர்களை கொண்ட மாவட்டமாக அரியலூர் திகழ்கிறது. செகண்ட் பிளேஸ்ல நாகப்பட்டினம் 5.27 லட்சம் வாக்காளர்களை கொண்டிருக்காங்க. தொகுதி வாரியா பார்த்தோம்னா சென்னை மாவட்டம் துறைமுகம் தொகுதியில் 1.16 லட்சம் வாக்காளர்கள், எழும்பூர் தொகுதியில் 1.34 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல சென்னை மாவட்டத்தோட துறைமுகம் தொகுதி, செகண்ட் தொகுதி பார்த்தோம்னா எழும்பூர் தொகுதி சென்னையிலே தான் இருக்கு. அது செகண்ட் பிளேஸ்ல குறைந்த வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக திகழ்கிறது. அடுத்து பார்த்தோம்னா மக்களவையின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? கணேஷ் வாசுதேவ் மாவ்லாங்கர், இந்தியாவினுடைய முதல் மக்களவை தலைவர். இவர் எந்த பீரியட்ல பதவி வகிச்சார் அப்படின்னு பார்த்தோம்னா 1952 இருந்து 1956 வரை பதவி வகித்தார். சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸை சேர்ந்தவர் தான் பார்த்தோம்னா இந்த கணேஷ் வாசுதேவ் மாவ்லாங்கர் அவர்கள். அடுத்து பார்த்தோம்னா எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் என்று கூறும் நூல் எது? கொன்றைவேந்தன் ஔவையார். எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் இந்த மாதிரி சிங்கிள் லைன்ல இருந்ததுன்னா, அதே மாதிரி நமக்கு ஆத்திச்சூடி கரெக்டா தெரியும் எல்லாமே. அது தவிர்த்து இந்த மாதிரி சிங்கிள் லைன்ல இருந்தால் அது மேக்சிமம் கொன்றைவேந்தனா தான் இருக்கும். அது யார் இயற்றியது அப்படின்னு பார்த்தோம்னா ஔவையார் இயற்றியது. அடுத்து பார்த்தோம்னா மத்திய உள்துறை சார்பில் எந்த தேசிய தீவிரவாத எதிர்ப்பு கொள்கை வெளியிடப்பட்டுள்ளது? பிரஹார் அப்படின்ற தேசிய தீவிரவாத எதிர்ப்பு கொள்கை தான் மத்திய உள்துறை சார்பில் வெளியிட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா இறுதி வாக்காளர் பட்டியலின்படி தமிழகத்தில் உள்ள வாக்காளர்களோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 5,67,0380 வாக்காளர்களை கொண்டிருக்காங்க. இதில் ஆண்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 2,77,38,925 வாக்காளர்களும், பெண்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 2,89,60,838 வாக்காளர்களை கொண்டு பெண் வாக்காளர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. மூன்றாம் பாலின வாக்காளர்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 7,617 பேர் மூன்றாம் பாலின வாக்காளர்களாக இருக்காங்க. இப்போ நம்மளோட பேர் அந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் வரல, ஆனால் நமக்கு எல்லா தகுதியும் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 பிரிவு 24A படி வாக்காளர் பதிவு அலுவலரின் முடிவுக்கு எதிராக மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் நம்ம மேல்முறையீடு செய்யலாம். அதே மாதிரி 24B மாவட்ட தேர்தல் அதிகாரியின் முடிவுக்கு எதிராக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் இரண்டாவது மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்ட்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 படி இந்த பிரிவுகளை வகுத்திருக்காங்க. அடுத்து கேரளா என்ற மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு மூலம் நம்மளால மாற்ற முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா சட்டப்பிரிவு 3 படி கேரளா அப்படின்றத கேரளம் அப்படின்ட்டு மாத்திருக்காங்க. எந்த சட்டப்பிரிவு? சட்டப்பிரிவு 3 படி மாற்றுறாங்க. அடுத்து குற்றங்களை கண்டறிதல் மேம்பட்ட சேவை வழங்க தமிழக காவல்துறையில் எந்த மென்பொருள் அமல்படுத்தப்பட்டுள்ளது? CCTNS 2.0. ஆல்ரெடி CCTNS 1ன்றது இருக்கு. இப்போ அதனால தான் அப்டேட்டட் வெர்ஷனை 2.0 அப்படின்ட்டு கொண்டுட்டு வராங்க. இது எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி குற்றங்களை கண்டறிதல், விசாரணை, மேற்பார்வை மற்றும் தரவு சார்ந்த தமிழக காவல்துறையின் செயல்திறனை மேம்படுத்துவதற்காக குற்றம் மற்றும் குற்றவாளிகள் கண்காணிப்பு வலைப்பின்னல் அமைப்பு தான் இந்த CCTNS 2.0 அப்படின்ற சாஃப்ட்வேர். இது மெயினாக எதுக்கு அப்படின்னு பார்த்தா குற்றங்களை கண்டறிதல் மற்றும் மேம்பட்ட சேவை வழங்க தமிழக காவல்துறையால் கொண்டு வரப்பட்டிருக்க ஒரு சாஃப்ட்வேர். அடுத்து பார்த்தோம்னா
இங்கிலாந்தின் பாப்டா விருது பெற்ற முதல் இந்திய திரைப்படமாக சாதனையை படைத்தது எந்த திரைப்படம்? மணிப்பூரினுடைய பூங் திரைப்படம் தான் இங்கிலாந்தின் பாப்டா விருது பெற்ற முதல் இந்திய திரைப்படமாக சாதனை படைச்சிருக்காங்க. வங்கதேசத்தில் எவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆண் பிரதமர் ஆகியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா 35 ஆண்டுகளுக்கு பிறகு தாரிக் ரஹ்மான் அப்படின்றவர் பார்த்தோம்னா ஒரு ஆண் பிரதமர் ஆகியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.